ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பசங்களுக்கு வந்து எஜுகேஷனை அது ஒரு கஷ்டமான விஷயமா எடுத்துட்டு போகக்கூடாது. நான் எவ்வளவோ அமௌண்ட் பே பண்ணி எவ்வளவோ டாலர் ஸ்பெண்ட் பண்ணி நான் கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். என் பையன் கிளாஸ்லேயே உட்காரவே மாட்டான். அதர் தென் தட் இப்போ அவங்க எங்ககிட்ட ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் எடுக்கிறாங்க, ஒரு டேலி கோர்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாக் எடுக்கிறாங்க, ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ், யாருன்னே தெரியாதவங்க இருந்தால் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட பேர் லீலா குமாரி. நான் லேர்னர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஜிடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் 2 இன்ஸ்டிடியூஷன் கும்பகோணத்தில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் 4 இயர்ஸாக ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 6 இயர்ஸாக எனக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ லேர்னர்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற பார்த்தா 2023 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்ட் டைமாக நான் இதை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கு ஒர்க் ஐடியில் இருந்தாலுமே எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் தீபாவளிலேருந்து ஐ தாட் ஐடி குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் நம்ம பண்ணாதான், இதுக்கப்புறம் நம்ம இன்னும் டைம் எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம இந்த பண்ணவே முடியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாட் வந்துச்சு. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி குவிட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் லேர்னர்ஸ் மட்டும் பத்தாது, நம்ம இன்னும் அதிகமாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜிடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைசி எடுத்து கும்பகோணத்தில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜிடெக் கம்ப்யூட்டர் பற்றி சொல்லணும்னா இது இன்டர்நேஷ்னல் கம்பெனி. ஸோ அரௌண்ட் 20+ கண்ட்ரீஸில் 2000+ பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைடு ஒரிஜினல் சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ கும்பகோணத்தில் சாப், டேலி, மைக்ரோசாஃப்ட், மெட்டா இது மாதிரி எதுக்குமே இன்டர்நேஷ்னல் ஒரிஜினல் சர்டிஃபிகேஷன்ஸ் கிடையாது. ஸோ அதை வந்து கும்பகோணத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஜிடெக் மூலயமா நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு இன்னும் பொறுத்த வரைக்கும் ஓகே, நார்மலாக எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ்லையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட். ஓகே மேம். ஒரு இன்ட்ரெஸ்டோட ஜிடெக் அப்படிங்கிற பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி ரொம்ப நல்லாவே ரன் பண்ணி மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. இது எல்லாத்தையும் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எத்தனை வருஷமாக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ நான் வந்து எனக்கு ஐடியில் இருந்தப்போயுமே ஸ்கூல்லேருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு டாபிக் சொல்லிக் கொடுக்கும்போது நீ வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ என்ன தான் டீச்சர்ஸ் எடுத்தாலும் திருப்பி என்கிட்ட கேட்பாங்க. பட் ஆனால் அவங்க தான் நிறைய மார்க்ஸ் எடுப்பாங்க. மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கம்மியாக தான் எடுப்பேன். பட் ஆனால் ஒரு டாபிக் ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எனக்கு அந்த லைக் லேர்னிங் வந்து அப்பையிலேருந்தே இருந்துச்சு. ஒரு டாபிக் எனக்கு புரிஞ்சுதுன்னா அது இன்னும் எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு ஈஸியாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது இல்லாமல் நான் காலேஜ் படிக்கும் போதே காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே பார்ட் டைம் ஒர்க் ஜாயின் பண்ணேன். அப்போது டியூஷன் கிளாஸஸ் ப்ளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் அப்போலேருந்தே லைக் 18 தான் ஆணுச்சு கரெக்டாக. அப்போயே நான் பார்ட் டைம் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போலேருந்தே நான் பார்ட் டைமாக இந்த கிளாஸஸ் டியூஷன், ஸ்போக்கன் இங்கிலீஷு ஸோ மாதிரி கிளாஸஸ் எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகி தான் இந்த டீச்சிங் மேலே ஒரு பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்போலேருந்தே எளிமையாக சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து இதை பண்ணிட்டுருக்கீங்க. இப்போது இந்த சுய தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எப்படி வந்துச்சு? அதுக்கான காரணம் என்ன? ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். டியூஷன் கிளாஸஸ் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ அப்போலேருந்தும் சரி, பார்ட் டைமாக நான் ஒர்க் பண்ணப்பயுமே சரி, ஸோ நம்மளோட ஒர்க் ஏதோ ஒரு இடத்துல இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது. பேரண்ட்ஸ் வந்து என் பசங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க, நான் எவ்வளவோ கிளாஸஸ் போட்டிருக்கேன், பட் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க கிளாஸ் கவனிச்சதே இல்லை. ஈவன் நான் ஆன்லைனில் கூட அப்ராடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் நான் எவ்வளவோ அமௌண்ட் பே பண்ணி எவ்வளவோ டாலர் ஸ்பெண்ட் பண்ணி நான் கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், என் பையன் கிளாஸ்லேயே உட்காரவே மாட்டான், லைக் வந்து லிசன் பண்ணவே மாட்டான், சிஸ்டம் முன்னாடி உட்காரவே மாட்டான், பட் நீங்கள் எப்படி உட்கார வச்சுருக்கீங்க, எப்படி அவங்கக்கிட்ட இவ்வளோ சீக்கிரம் ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸில் எப்படி இவ்வளோ ஜெல்லானா அப்படின்லாம் பேரண்ட்ஸோட ரிவ்யூஸ் கேட்டு எனக்கு வந்து ஓகே, நம்ம ஒர்க் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது. சும்மா நம்மளும் ஒர்க் பண்ணல, நம்மளால ஒரு லைஃபோ ஒரு எஜுகேஷனில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒருத்தவங்க லைஃப்பில் ஒரு இம்பேக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ தான் எனக்கு இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். நம்ம மற்ற ஒர்க் பண்ணுறதை விட இந்த டீச்சிங்கிறது லைக் எவ்வளவோ டீச்சர்ஸ்க்கு வந்து லைக் லெஸ் பே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே நிறைய பேர் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா லைக் தே ஆர் பேஷனேட் டு இட். இதை வந்து வெறும் டீச்சிங்காக மட்டும் பார்க்காம தே ஆர் இம்பேக்டிங் லைஃப்.
ஸோ இப்போ நம்ம ஒரு பையனுக்கு சும்மா ஏபிசிடி தான் சொல்லித்தரோம் அப்படின்னு நினைக்கலாம். பட் அவன் நெக்ஸ்ட் டாக்டர் ஆகிறதுக்கும் இன்ஜினியர் ஆகிறதுக்கும் அந்த ஏபிசிடி ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதுதான் எனக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இந்த சர்வீசஸை பிஸ்னஸருங்க விட சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருந்துச்சு. அடுத்ததாக டீச்சிங்காக மட்டும் பார்க்காம இதை ஒரு இம்பேக்ட் லைஃபாக எடுத்து மாணவர்களையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து உங்களுடைய பேஷனான இந்த பிஸ்னஸை ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் மூலமாக என்னென்ன சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே நேரத்தில் நிறைய ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்க மேம். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் அப்ராட் போய் படிக்கிற வரைக்கும் எல்லா சர்வீசஸுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெகுலராக டியூஷன் கிளாஸஸ்லேருந்து வேதிக் மேக்ஸ், அபாக்கஸ், ஹேண்ட் ரைட்டிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, ஈவன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன்ஸ் லைக் பாரதிதாசன், அழகப்பா யூனிவர்சிட்டி, மனோன்மை. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன்ஸ், ஈவன் 10th 12th வந்து ரீ எக்ஸாம்ஸ் எழுதுவாங்கல்ல. ஸோ ஈவன் ஃபெயில் ஆகிட்டு ரீ எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கனாலும் அவங்களுக்குமே அகெயின் கோச் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொடுக்கறதுக்காகட்டும். ஸோ இதெல்லாமே லேர்னர்ஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜிடெக்கில் கம்ப்ளீட் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் லைக் பேசிக் எம்எஸ் ஆஃபீஸ்லேருந்து ஏஐ கோர்சஸ் வரைக்கும், எம்எஸ் ஆஃபீஸ், அக்கௌண்டன்சி, டேலி, எஸ்ஏபி, பைத்தான், ஜாவா, ஃபுல் ஸ்டாக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ். ஸோ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கோர்சஸ் எல்லாமே வித் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸோட ஈவன் வித் ஜாப் சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க உங்களுடைய இந்த ஜிடெக் பிரான்ச்சில் 2 பகுதியாக பிரித்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இதில் லேர்னர்ஸ் சம்மந்தமாகவும் இந்த ஜிடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சம்மந்தமாகவும் கல்வியை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்னென்ன ஆலோசனைகளை கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ இப்போ வந்து ஒரு ஈவன் ஒரு ஸ்கூல்ஸ் கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்கன்னா, ஸோ இப்போ அவங்க வந்து எதில் வீக்காக இருக்காங்க, இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் மேக்ஸில் வீக்காக இருக்காங்களா இல்லை எதில் வீக்காக இருக்காங்கன்னு நாங்கள் அதில் அனலைஸ் பண்ணி அதில் ஸ்பெஷலைஸ்டாக ட்ரைனிங் கொடுத்து அதை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, தமிழ் எழுத்து கூட்டி படிக்கவும் பேசுகிறாங்க, பட் எழுத்து கூட்டி நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தமிழில் வருது, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்பராக இல்லை, தமிழ் எழுத்துக்கள் தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய. அது இல்லைன்னா பசங்களுக்கு மேக்ஸில் இஷ்யூஸ். இதே கொஞ்சம் ஹையர் 10th 11th 12th போனாங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சப்ஜெக்டை ஸ்பெஷலைஸாக அவங்களுக்கு எடுத்து, ஸோ எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பசங்களுக்கு வந்து எஜுகேஷனை அது ஒரு கஷ்டமான விஷயமா எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது வந்து ஒரு ஹாப்பி லேர்னிங்காக இருக்கணும், அவங்க வந்து விருப்பப்பட்டு லேர்ன் பண்ணணும், ஒரு ஒரு திணிப்பாக இருக்கக்கூடாது எஜுகேஷன், அவங்களோட விருப்பமாக இருக்கணும், பிடிச்சி லேர்ன் பண்ணணும். அப்படிங்கும்போது பசங்கிட்டீங்க நாங்கள் ஸ்டாஃப் கிட்டயுமே அதுதான் சொல்லுவோம், என்ஜாய் பண்ணி சொல்லிக் கொடுங்க, என்ஜாய் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணட்டும், ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் தான் படிக்கிறாங்கன்னா லெட் தெம் ரீட், அது மட்டும் படிக்கட்டும். அவங்கள வந்து இவ்வளோ படிங்க அவ்வளோ படிங்கன்னு நம்ம எதுவுமே ப்ரெஷர் பண்ண வேண்டாம். படிக்கிறதா ஆனால் புரிஞ்சு படிக்கட்டும், எதுவுமே மனப்பாடம் பண்ண வேண்டாம், என்ன படிக்கிறாங்கங்கிறத அவங்க தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கட்டும். அப்படிங்கிறத நாங்கள் ஸ்கூல் லெவல் கிட்ஸுக்கு இதை மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்க லேர்ன் பண்ணணும். லைக் அவங்களுமே கம்ப்யூட்டர் கற்றுப்பாங்க, ரோபோட்டிக்ஸ் கற்றுக்குவாங்க. ஸோ அது இல்லாமல் ஸ்போக்கன் கிளாஸஸ் ஆகும், ஹிந்தி கிளாஸஸ் கற்றுப்பாங்க, வீணா இருக்குது எங்ககிட்ட, வீணா கிளாஸஸ் இருக்குது, வயலின் இருக்குது, வெஸ்டர்ன், பரதம். ஸோ இது எல்லாமே வீக்கெண்டில் கிளாஸஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது நிறைய மொபைல் டிவின்னு அடிக்ட் ஆகுறாங்கக்காக ஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே யோகா தெரபிஸ்ட், லைக் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைடு யோகா தெரபிஸ்ட் வச்சு எவ்ரி வீக்கெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நாங்கள் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். லைக் நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே கம்பைன் பண்ணி கூட நாங்கள் அது கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவுமே எங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நாங்கள் சொல்லலாம். ஸோ இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பசங்களோட கோவம், என் பையன் என்கிட்ட கத்திட்டே இருப்பான், இப்போ என்னோட கோவம் குறைஞ்சிருக்கு, வீட்டு வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான், இது டிஜிட்டலில் வந்து ரொம்ப வாட்சிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, இது மாதிரிலாம் பேரண்ட்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் முடிச்சிருப்பாங்க இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, பேரண்ட்ஸ் சொன்னதில் ஏதோ பிஏ, பிகாம், எம்பிஏ, ஸோ இது மாதிரி ஏதோ சம்திங் ஏதோ படிக்கணும், இன்ஜினியரிங் ஆகட்டும், ஏதோ டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கவுன்சிலிங்கோ சப்போர்ட்டோ இல்லாமல்
அவங்க கோர்ஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ ஆஃப் கவுன்சிலிங், நீங்கள் எங்கிட்ட அட்மிஷன் போட்டால் தான் நாங்கள் சொல்லி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரீ ஆஃப் கவுன்சிலிங் கிட்ட வந்தாலே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஜாப் செட் ஆகும், ஸோ இந்த ஜாப் நீங்கள் போகணும்னா அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கவுன்சிலிங் நாங்கள் ஃப்ரீயாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஈவன் அவங்க எங்ககிட்ட அதுக்கான கோர்சஸும் எங்ககிட்ட இருக்கும். ஸோ அதையுமே நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த கவுன்சிலிங், இந்த ஃப்ரீ ஆஃப் கவுன்சிலிங் நீங்கள் எங்ககிட்ட கிளாஸ் வந்தால் தான் இல்லை அட்மிஷன் பண்ணால் தான் இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க ஜஸ்ட் எனக்கு இது நான் இது பண்ணுறேன், நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்கனாலே we will guide for them. அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய ஃபோனுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, டிவிக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அதுக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் மூலமாக ஒரு மனிதருக்கு சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றா இருக்குது? ஓகே, ஜிடெக்ல நாங்கள் போத் சாஃப்ட் ஸ்கில் அண்ட் ஹார்ட் ஸ்கில், லைக் போத் சாஃப்ட் ஸ்கில்லும் சரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸில் நிறைய கோர்சஸ் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லைக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும்தான் we are getting paid for it. ஸோ அதர் தென் தட் இப்போ அவங்க எங்ககிட்ட ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் எடுக்கிறாங்க, ஒரு டேலி கோர்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாக் எடுக்கிறாங்க, ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் எடுக்கிறாங்க, டேட்டா அனலிஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரு எனி ப்ரோக்ராமிங் கோர்சஸ் எங்ககிட்ட எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணணும், அதில் எப்படி கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வரைக்கும் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்லாமல் ஈவன் இன்டர்வியூஸுக்குமே நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ எனி கம்பெனிஸில் இன்டர்வியூஸ் நடக்குதுன்னா ஸோ we will ask them to apply. இது மாதிரி நாங்கள் இங்கே இன்டர்வியூஸ் நடக்குது, அங்கே பிளேஸ்மெண்ட்டுக்கு மேஜராக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மூலமாக எஜுகேஷன் சம்மந்தமாக நிறையவே பயனுள்ள விஷயங்களை செஞ்சிட்ருக்கீங்க. இப்போது எந்த ஒரு பிஸ்னஸ்னும் எடுத்துக்கும் போதும் அதுக்கு வரவேற்புங்கிறது ஆரம்பத்தில் மக்கள் மத்தியில் பெருசாக இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க்கான ஒன்றா தான் இருக்கும். அந்த வகையில் உங்களுக்குமே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணப்போவும் சரி இப்போவும் சரி வரவேற்புங்கிறது எப்படி இருந்துச்சு? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜான்வரி 23, 2023 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அட்மிஷன் போட்டிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, தெரிஞ்ச சர்க்கிள்லேருந்து வந்து லைக் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம்லேருந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே எல்லாருமே எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் என் மேலே பாசமாக இருக்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து they care more about me. இப்போ நான் வந்து ஒரு மீல் ஸ்கிப் பண்ணாலும் ஈவன் ஈவினிங்கில் அவங்க டியூஷன் விட்டு போகும்போது ஏன் டயர்டாக இருக்கீங்க, ஸோ அது மாதிரி ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கிராஜுவலான க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. இப்பயுமே லைக் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அந்த ஸ்கில்க்கான நீட் வந்து இருந்துகிட்டே இருக்குது, டெக்னிக்கல் நீட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கறனால க்ரோத் வந்து கிராஜுவலாக இருந்துகிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே சரி நிறைய பயனுள்ள விஷயங்களை செஞ்சிட்ருக்கீங்க. இது எல்லாத்தையுமே எப்படி டைம் ஒதுக்கி சமாளிக்கிறீங்க? அதே நேரத்தில் ஒரு பெண்ணாக உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது எப்படி இருக்குது? ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணும்போது அதுக்கு எதுவுமே இடைஞ்சலாக இருக்காது அப்படிங்கிறது தான் மெயின். நமக்கு பிடிக்காம பண்ணும் போது தான் நம்ம நிறைய ரீசன்ஸ் ஆக்கெல்லாம் சொல்லுவோம். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், நமக்கு லிமிட்டேஷன்ஸே இல்லை. ஸோ அது மாதிரி தான் எதுவும் எனக்கு. ஆனால் நான் இண்டிவிஜுவலாக பண்ணுறேன் அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ என்னோட டீம்மேட்ஸ் இருக்காங்க, ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. என்ன அந்த ஸ்டாஃப்ஸுங்கிறத விட இந்த ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுமே ரொம்ப சப்போர்ட்டாக மேம் என்ன மேம் உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னாலுமே மேம் என்ன மேம் பண்ணும், ஒரு வீடியோ எடிட்டிங் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. ஸோ அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வந்து ப்ரமோட் பண்ணி கொடுக்கறதுக்காகட்டும், ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதை நல்லதாக பண்ணுறோங்கும் போது நம்ம அந்த யூனிவர்ஸே நமக்காக ஹெல்ப் பண்ணும் தெரியுமா, நமக்காக ஒர்க் பண்ண தெரியுமா. ஸோ அது மாதிரி தான் லைக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யாருன்னே தெரியாதவங்க இருந்தால் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு என்கரேஜ்மெண்ட் நிறையா வருது. ஸோ அதுதான் என்னை இன்னமும் நம்ம நிறையா பண்ணணும் அப்படிங்கிறத மோட்டிவேஷனாக நான் எடுத்துக்கிறேன். ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னா இனிஷியலில் அவங்க ரொம்ப பயந்தாங்க. அந்த பயத்தினால இல்லை இது வேண்டாம்,
ஒரு நல்ல ஐடி வேலையில் இருக்க ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துக்குறோம், கல்யாணம் பண்ணிக்கலாம், வெளிநாட்டு மாப்பிள்ளையாக பார்க்குறோம், அங்கே போய் செட்டில் ஆக எதுக்கு இங்கெல்லாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் அப்போஸ் பண்ணாங்க. பட் வந்து அப்போ நம்ம ஸ்டார்டிங்ல ஃபேமிலியில இது வரைக்கும் யாரும் பிஸ்னஸ் பண்ணது இல்லை. எல்லாருமே படிச்சோம், ஒரு வேலைக்கு போனோம், இப்படிதான் இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ் பண்ண ஃபேமிலிலேருந்து வந்திருந்தா மேபி ஓகே ஒரு ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலியில யாரும் பிஸ்னஸ் இல்லாங்கும் போது, அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு விமனா ஒரு பிஸ்னஸ் பண்ணும் போது இதுக்கு மேலே உன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஒரு கல்யாணம்னா எப்படி பண்றது, அது மாதிரியான கொஷின்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் அதுவுமே ஒரு நம்ம எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைச்சிடாது இல்லை. ஸோ அதுக்குமே நம்ம ஒரு போராட்டம் இருக்கதா செய்யணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அடம் பிடிக்கிறோம்ல, ஒரு சாக்லேட்னா சின்ன வயசுல வேணும்னு அடம் பிடிக்கிறோம்ல, அப்போ நமக்கு இவ்வளோ ஒரு ஆசை இருக்கும் போது அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட எஃபர்ட் போடலன்னா நமக்கு அது கிடைக்காது. ஸோ அப்பயும் வீட்லேயும் நிறையா அடம் பிடிச்சி, இல்லை நான் அது பண்ணியே தீருவேன், இது பண்ணாதான் நான் மேரேஜே பண்ணிப்பேன், எனக்கு இதுதான் இப்பயுமே மேரேஜ் ஆகுதுன்னு போனா லைக் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், என்னோட ஃபர்ஸ்ட் பேஷன், இதுதான், இதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு தான் நான் இப்பயுமே வீட்டில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து வீட்டில் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட், லைக் இப்போ எனக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னா என்னோட ஃபுட் ஷெடியூலை அவங்க பார்த்துக்கிறாங்க. எனக்கு நான் ஒர்க் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கனால எனக்கு டயத்துக்கு சாப்பாடு, ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ வேற எதுவும் எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம நீ வீட்டில் இருக்கணும், வீட்டு ஒர்க்கை பார்க்கணும், அதை மாதிரி என்னை ப்ரெஷர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட். அது மாதிரி இப்போ மேரேஜுக்குமே சரி, நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் சரி ஓகே அவள் பண்ணணும்னு இருக்கா, நாங்கள் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோம் பண்ணு அப்படின்னு அந்த லெவலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே எனக்கு பெரிய விஷயம்தான். உங்களுடைய இந்த பிஸ்னஸ்லையுமே நீங்கள் சந்தித்த சவால்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் உங்களை சந்தோஷப்படுத்துகிற வகையில் ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டுமே இருந்திருக்கும். அந்த சந்தோஷமான மொமெண்ட்டை பற்றியும் சவால்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஸோ சவால்கள்னு சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலி கிடையாது. ஸோ பிஸ்னஸ் பற்றின பெரிய புரிதலோ அறிவோ ஃபஸ்ட்டு எனக்கு இல்லை. ஸோ அப்போது நான் ஸ்டார்டிங்கில் பார்ட்னர்ஷிப் அது மாதிரிலாம் பண்ணி ஸோ நிறைய என்ன சொல்கிறது லாஸ் ஆனதாக இருக்குது. லாஸ்ன்னு சொல்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்லுவேன். ஸோ அது மாதிரி ஸ்டார்டிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது என்னோட லேர்னிங் ப்ராசஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மிஸ்டேக் மேக் பண்ணனால தான் நான் இன்னமும் அதோட பெட்டராக வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோட சவால்களாக இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ் பற்றின பெரிய நாலேஜ் இல்லாமல் இருந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸ்டில் ஏன்னா லேர்னிங்கிறது எப்போதும் நமக்கு முடியவே முடியாத விஷயம், இன்னமுமே லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ சவால்கள்ங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு லைக் ஏறுகோல் மாதிரி தான் சவால்கள். நம்ம சவால் சந்திக்கிறோம்னா அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதோ மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கோம், ஒரு இடத்துல நிக்கல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சவால்கள் இருக்கு அப்படின்னா ஓகே நம்ம ஏதோ கரெக்டான இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், அதனாலதான் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, சவால்கள் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ப்ரவுட் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் படிச்சு முடிச்சு அவங்க வேலை கிடைச்சி அவங்க ஃபர்ஸ்ட் ஏர்னிங் வாங்குறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஏர்னிங் வாங்கின மாதிரி தான் இன்னும் ஃபீல். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொருத்தருமே இங்கே வந்து அவங்க சக்ஸஸ் ஆகுறது என்னோட ஓன் சக்ஸஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட அது மேபி இம்பாக்டாக இருக்கலாம், இம்பாக்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் இங்கே வந்து அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு அப்லிமெண்ட் நடக்குது அப்படின்னா ஐ டேக் இட் ஆஸ் மை ஓன் சக்ஸஸ். எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், ஒரு வீட்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டை உருவாக்குனதாகட்டும். ஸோ ரெண்டு பேரண்ட்ஸுமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அங்கேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வீக்காக சில ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள 10th பாஸ் பண்ணி, அவங்க 12th பாஸ் பண்ணி, அவங்க ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் லைக் ஈவன் நான் எப்படி லோன் அப்ளை பண்ணுறது, காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது, கம்ப்ளீட் கைடன்ஸ் நான் பக்கத்தில் இருந்தே பண்ணிகிட்டே இருப்பேன். பிகாஸ் அவங்க ஒரு படித்த ஃபேமிலிலேருந்து இன்னொரு கிராஜுவேட் வர்றதுங்கிறது இட்ஸ் அ நார்மல். பட் கிராஜுவேட் ஆகாத பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு கிராஜுவேட் அந்த ஃபேமிலிலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் நிறையா விமன் சைல்ட்ஸ்க்கு வந்து நான் அந்த சப்போர்ட்டுங்கிறதுல அது என்னோட டியூட்டிமா நான் நினச்சி நான் பண்ணுறேன். எனக்கு அதை மாதிரி விஷயம் பண்ணுறதுல ஐ ஃபீல் ஹோல் ஹார்ட்டட்லி ஹாப்பி. இப்போது ஒரு பக்கம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணாக இருக்கீங்க இல்லையா, அதனால இந்த கொஸ்டினை கேட்குறேன். ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஸோ என் மைண்டில் இருந்தது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ நான் யாருன்னு கேட்டால் நான் லீலா குமாரி, லேர்னர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஜிடெக் கம்ப்யூட்டர் எஜுகேஷனோட ஃபவுண்டர் டைரக்டர், அது மாதிரி எனக்கு சொல்லணும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நான் இவரோட மனைவி, இவங்களோட பொண்ணு, இவங்களோட தங்கச்சி, அக்கா, இதை மாதிரி சொல்ல வேண்டாம்.
உங்களோட அடையாளம்ங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒர்க் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ என்ன வேணுமோ நீங்கள் பண்ணுங்கள், தட்ஸ் அப்பான் யூ. பட் அது உங்களோட சாய்ஸாக இருக்கணும், உங்களோட விருப்பமாக இருக்கணும். நீங்கள் உனக்கு இதுதான் நல்லா இருக்குது, உனக்கு இதுதான் செட் ஆகும், நீ இதை பண்ணு அப்படின்னு எந்த ஒரு கம்பல்ஷனுக்கு கீழேயும் பண்ணாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க. ஸோ எந்த ஒரு கம்பல்ஷனுக்கு கீழேயும் நீங்கள் அதை பண்ணாதீங்க. உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ஃபினான்ஷியலாக மட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை, எமோஷ்னலாகவும் சரி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். லைக் இவங்க கூட இருந்தால் தான் நான் இது செய்வேன், இவங்க என் கூட இருக்கணும், ஒருத்தவங்க மேலே எமோஷ்னலாக ரொம்ப கனெக்டடாக இருக்கிறது, ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கிறது, லைக் ஈவன் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை விட அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். எமோஷனல் கனெக்டுங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் தேவை தான். பட் அது ஒரு கட்டு வரைக்கும் தான். ரொம்ப அது வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்துது அப்படிங்கும் போது அந்த கனெக்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டுமே சரி, ஏன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒன்று வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருந்தால் தான் நீங்கள் அதை முடிவு எடுக்க முடியும். இது நமக்கு தேவையா, இது கேட்டோ அதை மாதிரி நீங்கள் செய்கிற மாதிரி உங்கள் பசங்களுக்கே நீங்கள் செய்யணும் அப்படின்னா இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்காம இருக்கிறது, இன்னொருத்தவங்கன்னு சொல்லலை, உங்கள் கணவராக இருந்தாலும் கேட்காம நீங்கள் பண்ணும் போது அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுகள் உங்களுக்கு நிறையா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ போத் ஃபினான்ஷியல் அண்ட் எமோஷனல் இண்டிபெண்ட் விமென்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இல்லை காலேஜ் முடித்த விமனுக்கு குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல், டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல், பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற விமென்ஸ்க்கு கூட பிஸ்னஸ் எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி அதை ரன் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன, ஸோ இது மாதிரியான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணாக அவங்களுக்குன்னே ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணும். இனிமேல் நிறைய தகவல்களை பெண்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னீங்க. இது எல்லாமே நல்லா இருந்தது. இப்போது கடைசியாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஸோ இதை கேட்டுட்ருக்க நேயர்களாக இருக்கட்டும், பார்த்துட்ருக்கிறவங்களாக இருக்கட்டும், ஸோ நீங்களும் உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிறது, டெய்லியும் நம்ம பண்ணுற டெய்லி ருட்டீன்ஸ் மட்டும் நம்மளோட லைஃப் இல்லை. ஸோ அதை தாண்டி நம்ம லைஃபுக்குன்னு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களோட லைஃபோட பர்பஸ் என்ன? உங்களோட பசங்களை பார்க்கறது மட்டும் உங்கள் லைஃப் பர்பஸாக கண்டிப்பாக கடவுள் அதுக்காக மட்டும் நம்மளை படைச்சிருக்க மாட்டார். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இம்பேக்ட் உங்களால் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த லைஃப் பர்பஸ் என்னன்னு தேடுங்க. ஸோ அதை நோக்கி நீங்கள் போங்க. ஸோ லைஃப்பில் நிறையா சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒரு இலக்கு நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னா அதிலே பாயிண்டடாக இல்லாமல் உங்களை நோக்கி நிறையா சின்ன அழகான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கோம். அதையும் ரசிச்சுட்டு எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்கள். ஒரே நம்ம ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம அதை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா நான் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் நிறைய நமக்கு நிறைய இடத்துல நெக்ஸ்ட் வாய்ப்புங்கிறது இருக்கும். பட் இப்போது நடந்துட்டு இருக்கிற விஷயம் திருப்பி உங்களுக்கு நடக்குமா, கிடைக்குமாங்கிறது தெரியல. ஸோ கரண்ட்டாக ப்ரெசென்ட்டில் என்ன இருக்கோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். அதே டைமில் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்தை நோக்கியும் போக, அதே சமயம் சுற்றி இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களை ஸ்கிப் பண்ணிடாமல் அதே என்ஜாய் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதிரை எஃப்எம் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும், லேர்னர்ஸ் எஜுகேஷன், ஜிடெக் எஜுகேஷன் காண்டாக்ட் பண்ணணும், உங்களுக்கு இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை சர்வீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேர்னர்ஸ் எஜுகேஷன் காண்டாக்ட் நம்பர் 9488404109. இது என்னோட பர்சனல் காண்டாக்ட் நம்பர். எனி டைம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை நேரில் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கும்பகோணம் மகாமகக்குளம் பக்கத்துலேயே டெல் ஷோரூம்க்கு ஆப்போசிட்லேயே லேர்னர்ஸ் அண்ட் ஜிடெக் எஜுகேஷன் ஆஃபீஸ் இருக்குது. அது இல்லாமல் எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் learners_edu அண்ட் ஜிடெக் கும்பகோணம் 2 அக்கௌண்ட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் அதிரை எஃப்எம் ஆர்ஜேஸ் ஆகட்டும் அண்ட் கேமராமேன் ஆகட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இந்த இன்டர்வியூஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த ஒரு இன்டர்வியூ மாதிரியே இல்லை, நாங்கள் எல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்து என்னையும் ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.